ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தேர்ஸ்டே ஈவினிங்க்கான விலாக் தான். இப்போ வந்து என் தங்கச்சி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. ஸோ அதனால் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது செஞ்சு தரணும்னு சொல்லிவிட்டு, அவளுக்கு வந்து சுழியனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து பேனில் வந்து கீ 2 ஸ்பூன் வந்து ஊற்றிக்கிறேன். அதுலேயே வந்து தேங்காய் துருகல் வந்து நல்ல ஒரு 3 பத்தை தேங்காய் வந்து சீவி போட்டிருக்கேன். இதை மிக்சியில் கூட நம்ம அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால் மிக்சியில் போட்டு கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இது கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் போட்டு எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி மையம் வந்துடுச்சுன்னா அதை அப்படியே வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இல்லை மத்து வச்சு கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இதிலையே போட்டு தேங்காயிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆல்ரெடி வெள்ளை கரைசலும் நான் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை வந்து பாகுப்பதம் தேவையில்லை, சும்மா கரைஞ்சாலே போதும். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்மால் பீஸ் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். நான் இனிப்பு அவ்வளோவா நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் கரைசல் தான் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கிளறிட்டே வரணும். அப்போ வந்து அது கெட்டி பதம் வந்துடும். அதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த பதம் வந்துடும். அதனால் எல்லா வெல்லத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கெட்டி தட்ட ஆரம்பிச்சிச்சு. அவள் வந்து என் சமையலை வந்து நம்பவே மாட்டாள். நீ தான் சமைக்கிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் எதுவுமே செய்ய மாட்டேனுங்களா. இங்கே வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் சமையலே கற்றுக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் இந்த 1 இயரில் தான் நான் சமைக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து அவள் வரும்போதெல்லாம் எதையாச்சும் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணி அவளுக்கு கொடுத்துருவேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 3 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை அவளை வச்சு ட்ரையல் பார்த்துடலான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி குழி பணியாரத்தில் செய்யுங்க. அப்போ தான் வந்து நல்லா வரும். நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது வந்து அப்படியே பொரிக்கிற மாதிரி எண்ணெயில் போட்டேன். அப்போ வந்து அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து அப்படியே முழுசாக வரல, தனியாக மாவு தனியாக இது தனியாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் குழி பணியாரத்தில் வந்து போட்டதுக்கப்புறம் தான் வந்து அழகாக பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து எனக்கு பொரிக்கிறதுக்கு வந்துடுச்சு ஒரு 2 டைம்ஸ் ட்ரை பண்ணதுக்கப்புறம். அதே மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் குழி பணியாரத்தில் போட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பொரிக்கிறதுல ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வரும். அது பாருங்கள், நம்மளுக்கு அதில் ஒட்டிடாது. கொஞ்சம் ஆயில், நான் அதில்னா நம்ம நிறைய ஆயிலில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது குழி பணியாரத்தில் போட்டிங்கனாக்கா கொஞ்சம் லிமிட் ஆயிலே நம்ம முடிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அவளுக்கும் கொடுக்குறேன். நான் இப்போ நேரில் பார்த்துட்டாச்சு நம்புறாளான்னு பார்க்கலாம், நான் தான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு.